வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும், பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான். அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை சூழ்ந்த அடிவாரத்தில் அமைந்திருக்கும் திருவண்ணாமலை என்னும் அழகிய சிற்றூரில் சுமார் 160 படிக்கட்டுகளே உள்ள திருவண்ணாமலை மலைக்குன்றின் மேல் நின்ற கோலத்தில் அருட்காட்சியளிக்கும் நம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலுங்க. அப்படியே அச்சு அசலாக திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி சுவாமியைப் போலவே இருந்து நமக்கெல்லாம் நினைவூட்டுகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான சைவ வைணவ திருத்தலங்களுள் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருவண்ணாமலை பெருமாளின் திருக்கோயிலும் ஒன்று. மலை அடிவாரத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானும் மலைமேல் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மரும் இத்திருத்தலத்தின் சிறப்பு பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். ஒருமுறை நம் திருமலை திருவேங்கடவன் இப்பகுதிக்கு வேட்டைக்கு வந்ததாகவும் பக்தர்களின் வேண்டுதலுக்காக இத்தலத்திலேயே அருட்கொடை கொண்டதாகவும் தல வரலாறு கூறுகிறது. திருப்பதி திருமலை வழிபாட்டு முறையிலேயே இத்தலத்திலும் பூஜைகள் நடப்பது தல விசேஷமாக கருதப்படுகிறது. எனவே வேண்டுதல் வைத்து திருப்பதி திருமலை செல்ல இயலாத பக்தர்கள் இத்திருத்தலத்தில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். புரட்டாசி சனிக்கிழமை நாட்களிலே பெரும் திருவிழா கோலம் காணும் இத்திருத்தலத்தில் விவசாயம் செழிக்கவும் இல்லங்களில் தடைபெற்று கொண்டே இருக்கும் சுப நிகழ்வுகள் விரைவில் இனிதே நடந்தேறிட பிரதி சனிக்கிழமைகளில் நடைபெறும் காலை வழிபாடும் தல விசேஷமாக கருதப்படுகிறது. தென் திருப்பதி என அழைக்கப்படும் இத்தலத்து இறைவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு வரப்பிரசாதியாகவே கொண்டாடப்படுகிறார். அதாவது ஆதிசேஷனே ஒரு பர்வத மலையாக இங்கு காட்சியளிக்கிறார். அதில் பக்தர்களை காக்கும் பொருட்டு வேங்கடமுடையானாக தானே தோன்றி நிற்கிறார். சகல ஜனங்களையும் அவரவர் விரும்பும் பலன்களை கொடுத்து எழுந்துருளச் செய்திருக்கிறார். இம்மலையின் அடிவாரத்தில் தாமரை முதலிய மலர்கள் நிறைந்த தடாகம், அதாவது பம்பை என்கிற புண்ணிய தீர்த்தமும் உள்ளது. அது சகல பாவத்தையும் போக்கி சகல விருப்பத்தையும் கொடுக்க வல்ல மகிமையுடையது. அதை கோனேரி தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள். திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வியாபார விருத்தி, விவசாய தொழில் செழிப்பு ஆகியவற்றிற்காக இத்தலத்திற்கு பக்தர்கள் பெருமளவில் வருகின்றனர். இவை தவிர உத்தியோக உயர்வு வேண்டும் என்போரும் இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடப்பதாக கூறுகின்றார்கள். மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது. அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நான் என்னுடைய பல காணொளிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள், புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும். இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும். அவ்வாறு உதவிகள் செஞ்சிங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.